வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகா சமையல். நாம் இன்னைக்கு காளான் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் 200 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாகவே பசஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நம்ம இப்படி பசஞ்சு வைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தாக்கி காளானில் அந்த மசாலா சேராது. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளானெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி பசஞ்சு வச்சுக்கலாம். எல்லா காளான்லேயும் இந்த மசாலா சேர்றது போல் நம்ம பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் விட்ட உடனே கொஞ்சம் மிதமான சூடு இருக்கணும். அதில் நம்ம இந்த காளானை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த காளானை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த காளான் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, காளான் சில்லி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.